இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளை ஒரு தகப்பனைப் போல ஒவ்வொரு நாளும் தாங்கி காத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தகப்பன் சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் தகப்பனிடத்தில் போய் நம்ம கேட்பது உண்டு, அப்பா இந்த காரியம் எனக்கு தேவை இருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நடந்தால் என் வாழ்க்கை ஒரு சமாதானமாக இருக்கும், மற்றவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு என் வாழ்க்கை அமையும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம கேட்கிறோம். கர்த்தரும் செவி கொடுத்து நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த உறவு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு அவரை விட்டு விலகுகிற ஒரு காரியம் நடக்கிறது. எப்படின்னா, ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையை, ஜெபிக்கவோ அவரோடு உறவாடவோ நமக்கு நேரம் இல்லை. அவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு வெறுமை தான். கர்த்தர் இல்லாத அந்த வாழ்க்கையை நம்ம வெறுமையாக தான் நினைக்கணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத நாட்களில் கூட நம்ம மனசில் நம்ம இருதயத்தில் ஆவியானவர் கர்த்தர் நம்மளோடு இருந்தார். நம்ம இருதயம் சமாதானத்தோடு இருந்தது. ஆனாலும் எல்லா ஆசீர்வாதமும் வந்த பிறகு அவரை விட்டு விலகி நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் நம்மளுடைய இருதயம் வெறுமையாக இருக்கும். எல்லாம் என்னிடத்துல இருக்கிறதே, ஆனாலும் என் இருதயம் ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்குது, எதுலேயுமே நாட்டம் இல்லையே அப்படின்னு சில பேர் நினைப்பது உண்டு. ஏன்னா அவங்க உலக ஆசீர்வாதத்துக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தில் கர்த்தர் மேலே ஒரு நாட்டம் இல்லை. அவர் மேலே அவர் கூட இருக்கிற அந்த உறவுல தடை ஏற்பட்டு அவரை விட்டு விலகி ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களுக்கு வெறுமையானதாக தான் தோணும். ஏன்னா அவர் இல்லாத வாழ்க்கை நிச்சயம் அது வெறுமை தான். என்ன ஆசீர்வாதம், என்ன பொருள், என்ன ஆஸ்தி நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, அது வெறுமையாகத்தான் இருக்கும். ஏன்னா தகப்பனை விட்டு நம்ம வெளியே போகும்போது அது நம்ம வாழ்க்கையை எங்கே கொண்டு விடும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாகவும் நன்மையானதாகவும் இருக்கும். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் இளையவன், தகப்பனே எனக்கு வர வேண்டிய பங்கை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அதை மறுக்காமல் தகப்பன் அவனுக்கான பங்கை கொடுத்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆஸ்தியை ஃபுல்லாக அவன் துன்மார்க்கமாய் அந்த பணத்தை ஃபுல்லாக செலவழித்து அவன் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறான். பாருங்க, தகப்பன் தன் பிள்ளை கேட்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆனாலும் அது கர்த்தர் கொடுத்தது, என்னால் அது வந்ததில்லை, அவர் கொடுத்தது, அவருக்கே முதலிடம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் அவருடைய சமூகத்தில் போய் முதலாவது போய் உட்கார்றோமா? இல்லை, இன்னும் ஆசீர்வாதம் வேணும் என்று அதற்கு பின்பாகவே நம்ம ஓடுகிறோம். அப்போ கர்த்தர் வருத்தப்படுவார், துக்கப்படுவார். அவன் கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன், ஆனாலும் அவன் என்னை விட்டு விலகி போகிறான். பாருங்க, அந்த மனிதன் எல்லாவற்றையும் ஆஸ்தியை துன்மார்க்கமாய் அழித்து போட்டு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் தன் தகப்பனிடத்தில் தேடி வந்தால் நம்ம வாழ்க்கை மாறும், தன் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு ஓடிவார்.
நம்ம வாழ்க்கையும் அப்படி இருந்துடக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலாவது அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலாவது அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடணும். பின்பு எல்லாம் அவர் கூட கொடுக்கப்படும். அவர் நிச்சயம் நமக்கு தருவார். பிள்ளைக்கு என்ன தேவை, என்ன காரியம் வேணும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற வேளையில நம்மளை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அவர் இல்லாத வாழ்க்கையை நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ முடியாது. என்ன ஆசீர்வாதம் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம இருதயம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தோணும். அவர் இல்லாத வாழ்க்கை நிச்சயம் அது வெறுமைதான். கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பிடணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் நம்மளை நடத்துவார். அவர் இல்லாத வாழ்க்கை வெறுமை. என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நீர் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு வெறுமைப்பா. உம்மரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்மையே நம்பி நாங்கள் இருக்கிறோம். அனுதினமும் உம்மை விசுவாசித்து நாங்கள் நடக்கிறோம்ப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர். பிள்ளைக்கு என்ன தேவைன்னு என்று அறிந்து நீங்கள் உதவி செய்கிற கர்த்தர். உம்மை விட்டு விலகிற ஆசீர்வாதம், உம்மை விட்டு தூர கொண்டு போகிற ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். எப்பொழுதும் உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு போதுமப்பா. நீர் நடத்தும் ஆசீர்வாதம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.